அதில் பணம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதில் லோன் வச்சு, அதாவது கோல்டு லோன் வச்சுருக்கலாம், அடமான கடன் வச்சுருக்கலாம், உங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கலாம், அதில் அட்டாச்மெண்ட் போட்டு இங்கே தான் அட்டாச்மெண்ட் போடுவாங்க, அங்கே வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதனால தான் இங்கே வந்து இந்த இபி அந்த நிறைய பேருக்கு இது தெரியாமே ஆகிடுது. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷனை போட்டு ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணால் அதை உடனே வந்து ரிலீஃபும் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க ஜஸ்ட்டு யாரும் அப்பீரா இப்போ பெரும்பாலும் இங்கே போட்டிருக்க கேஸுக்கு கடன் வாங்கினவங்க, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, செக்யூர்ட் லோனு, அன்செக்யூர்ட் லோனு, கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள் இங்கே போடுறாங்க. அப்பீர் ஆகிறது இல்லைன்றதான் முக்கியம். எப்போ இபி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களோ அடுத்த ஸ்டெப்பு அவங்க இபியில் ஆர்டர் போட்டாங்கன்னா அடுத்து இஏ போகணும், எக்ஸிக்யூட்டிவ் அப்பீல் போகணும், இல்லையா அடுத்தது ஹைகோர்ட்டு தான். அக்கௌண்ட் ஃப்ரீஸ்னா அது 15 நாள் 20 நாள் முடிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் அதை பற்றி தான் கவலைப்பட்டுருக்கீங்க. இன்னைக்கு வந்துருக்கு பார்த்த வழக்குகள் வந்து முக்கால்வாசி இபி சம்மந்தப்பட்ட வழக்குகளுக்காக நம்ம வந்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த வழக்கில் யாருமே அட்வொகேட்டை போல பிரச்சனை வந்து சேலரி ஃப்ரீஸு, அக்கௌண்ட் ஃப்ரீஸு, அக்கௌண்ட் லீன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் போட்டு அது திருப்பி வந்து அதை வந்து ஹைகோர்ட்டில் ஏற்றி பண்ணணும். இவ்வளோ சிரமத்துக்கு நீங்கள் விடக்கூடாது. எப்போ உங்கள் இமெயிலுக்கு ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் வருதோ அப்போவே நீங்கள் உஷாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் அணுகி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.